ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் Learn Save with Universe. ஸோ நல்லபடியாக குரூப் 1 வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ நிறைய வந்து கற்றுக்கிட்டோம். குரூப் 1ல் எப்படிலாம் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கீ கான்செப்ட்டு, சம்மரிஸ் எல்லாமே குவிக் அண்ட் ஷார்ட்டாக ஃபன்னோட பண்ணி முடிச்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரூப் 2ல் காஸ்டிங் பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ காஸ்டிங் பேப்பரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெட்டீரியல் காஸ்டிங். ஓகே. ஸோ மெட்டீரியல் காஸ்டிங் வந்து ரொம்ப நிறையா கண்டென்ட் இருக்க சாப்டர். அதே மாதிரி நம்ம எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மார்க்கும் அது வந்து வாங்கி கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்னென்னா மெட்டீரியல் காஸ்டிங்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே கைஸ். ஸோ மீதி டாபிக்ஸில் இருக்கிறதும் நான் லைட் ஓவர்வியூ வந்து கொடுப்பேன். அண்ட் தென் வந்து ஃபைனலாக நான் இது வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ண சம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருது, எங்கெங்கெல்லாம் அவங்க ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் கவனமாக பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் காஸ்டிங் சாப்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மெட்டீரியல் காஸ்டிங் சாப்டர் வந்து 5ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5ஆக வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு வேல்யூ காஸ்ட் பர் யூனிட். அந்த ஒரு மெட்டீரியலுக்கான காஸ்ட் எவ்வளோ, அந்த ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ. ஓகேவா? காஸ்ட் பர் யூனிட் வந்து பண்ண போகிறோம். அதாவது வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா, EOQ. ஓகே. ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ அதில் ரிலேட்டடாக என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே வந்து பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா, லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். வாட்? லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம்னா, லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் பார்ப்போம். ஸோ லெவல்ஸ் ஆஃப் ஸ்டாக் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பார்ப்போம் அப்படின்னா, இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. வாட்? இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன 5th அப்படின்னா, லைட் ஓவர்வியூ சாப்டர்ஸ். ஸோ லைட் ஓவர்வியூ டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த லிஃபோ, ஃபிஃபோ, வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட், ஸ்டாக் அவுட், ஏபிசி அனலைசிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லைட் ஓவர்வியூ வந்து பார்ப்போம், எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்குன்னா, இந்த காஸ்ட் பெர் யூனிட் மெட்டீரியல் ரெசிப்டில் வேல்யூஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அண்ட் தென் வந்து EOQ, அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஸ்டாக் இருக்குது, இன்வென்ட்ரி டேர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் த வியூவில். அண்ட் தென் இதெல்லாம் கேட்குறது வந்து ரொம்ப ரேர். ஓகே. அப்படி கேட்டாங்கன்னா நம்ம அன்லக்கின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கான கீ கான்செப்ட்டு என்னென்ன, எப்படி ஃபார்மேட்டில் போடணும், என்னென்ன ஃபார்மேட்டில் போடணும் அப்படிங்கிற எல்லாமே நான் ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே கைஸ். ஃபஸ்ட்டு என்னது? வேல்யூவேஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் அந்த பர்ச்சேஸ் பண்ண ரா மெட்டீரியலுக்கான ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். அதில் நம்மளுக்கு என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்னென்னலாம் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கவுண்ட் அண்ட் சப்சிடிஸை லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட், குவான்டிட்டி டிஸ்கவுண்ட், அண்ட் தென் சப்சிடி, கிராண்ட்டு, இன்சென்டிவ், இது எல்லாமே லிஸ்ட் பண்ணணும். பட் அட் த சேம் டைம் என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னா, கேஷ் டிஸ்கவுண்ட்டை எடுக்கக்கூடாது. ஸோ குவான்டிட்டி டிஸ்கவுண்ட் எடுக்கணும், அண்ட் தென் சப்சிடி, கிராண்ட், இன்சென்டிவ். ஸோ இதெல்லாம் எடுக்கலாம். பட் கேஷ் டிஸ்கவுண்ட் எடுக்காமல் நம்ம இதை லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிறது என்னென்னா, நெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ். வாட்? நெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ். அதில் என்ன வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸஸ், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். இன்சூரன்ஸ், கமிஷனு, ப்ரோக்கரேஜு, ஃப்ரைட் இன்வாய்ஸு. ஓகே. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, ஜிஎஸ்டியில் நம்ம ஐடிசி பார்த்துருப்போம் இல்லையா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிளைம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல நம்ம இங்கே ஆட் பண்ண முடியாது. ஐடிசி நாட் அவைலபிள் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண முடியும். ஐடிசி வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஏன் இதில் போடணும்? ஓகேவா? நம்ம இதில் காஸ்ட்டு தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது அவங்களுக்கு பெனிஃபிட் தானே ஐடிசி கிளைம் பண்ணிட்டா. ஸோ அதனால ஐடிசி கிளைம் பண்ணாத ஜிஎஸ்டியை தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம போட போகிறோம். ஓகே கைஸ். ஸோ இல்லை இந்த மாதிரி பேசிக் கஸ்டம் டியூட்டி, அப்புறம் இந்த இன்சூரன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னென்னா டோட்டல் காஸ்ட். என்னது? டோட்டல் காஸ்ட். ஸோ ஓகே. ஸோ இதில் இருக்கிற சில விஷயத்தில் ஓகே வெயிட், இது அப்படியே நான் வந்து காட்டுறேன் ஒரு இடத்துல. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். டோட்டல் காஸ்ட்லேருந்து இதை டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் கிடச்சிரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு நினச்சோமோ அது கிடச்சிரும். ஓகே, இஃப் சப்போஸ் எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் கொடுக்கலன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஷார்ட்டேஜ் ஆனதை லெஸ் பண்ணிட்டோன்னா நெட் குவான்டிட்டி எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிடும். அதில் ஏதாவது ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் வந்து லெஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1%, 2%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி அதை லெஸ் பண்ணிட்டோன்னா எஃபெக்டிவ் குவான்டிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும், நம்ம இங்கே கொண்டு போய் இங்கே அப்ளை பண்ணி டோட்டல் காஸ்ட்லேருந்து டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதில் ஒரு சில விஷயம்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டைரெக்டாக அமௌண்ட் கொடுக்காம ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி டைப் ஏ டைப் பி அந்த மாதிரிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க குவான்டிட்டி. ஸோ அப்படி பண்ணுறப்போ ஒரு டோட்டலாக வேல்யூ வந்து பர்ச்சேஸ் பண்ணதாக கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவலாக ஏக்கு என்ன பிக்கு என்னன்னு கொடுக்காம டோட்டலாக எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்களோ, இப்போ இதுக்கு 200 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த உள்ளே இருக்கிற விஷயத்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில விஷயம் அந்தந்த பேசிஸ் வச்சு நம்ம பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன பேசிஸ் அப்படின்னா, சப்போஸ் ஃப்ரைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டோட்டல் அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா, குவான்டிட்டி பர்ச்சேஸில் டோட்டல் அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேசிஸாக வச்சுக்க போகிறோம். ஓகேவா? எவ்வளோ குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணணும், நம்ம இங்கே வந்து ஃப்ரைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி கஸ்டம் இது ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் வந்து மொத்தமாக கொடுக்குறப்போ அதை எப்படி அப்போர்ஷனேட் பண்ணணும் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் மெட்டீரியலில் என்னது வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் எங்கே இருக்கும், நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க எவ்வளோக்கு வந்து இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்ட்ரா இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நெட் குவான்டிட்டி ரிசீவ் எவ்வளோ இங்கே பார்த்தோம் இல்லையா, அதாவது ப்ரொவிஷனுக்கு முன்னாடி வந்திருக்க ஆன்சர். ஸோ அதை பேசிஸாக வச்சு நம்ம என்ன பண்ணணும், இங்கே அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ இந்த விஷயத்தை வச்சு நம்ம ஐசிஐ புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 1 அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் 2 ஐ திங்க் ஸோ அதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதில் இருக்கிற ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ்லாம் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒரு வாட்டி நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ இந்த மாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட் வராது, ஜிஎஸ்டி ஐடிசி இருந்துச்சு அப்படின்னா கிளைம் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வராது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வராமல் எடுத்துருக்க விஷயம்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நோட்ஸ் எழுதணும். அந்த ஆன்சரை முடித்து டேப்லர் காலம் முடித்து எல்லாம் பண்ணியிருப்போம், ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சி வச்சோன்னே கீழே என்ன பண்ணணும், நோட்ஸுன்னு சொல்லி என்ன பண்ணணும், இதுக்கான ரீசன்ஸை எழுதணும். ஸோ அது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. நம்ம வந்து எப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஆன்சரை வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்துலலாம் கூட நம்ம மார்க்கை விடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா. ஸோ ஃப்ரைட்டுக்கு வந்து இது அண்ட் தென் வந்து ஆக்ட்ரைக்கு வந்து இது, ஜிஎஸ்டிக்கு வந்து இது அப்படின்னு சொல்லினா அந்த பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த 3 விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் தென் ரீஃபண்ட் கண்டெய்னர்ஸ் இது எங்கே பார்த்தோம் நம்ம, இந்த மாதிரி ரிட்டர்னபிள் கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸில் என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து என்ன சொன்னோம், இங்கே நான் ரிட்டர்னபிள் கண்டெய்னர் மட்டும்தான் இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்பென்சஸாக எடுத்திருப்போம். ஆனால் கொஸ்டினில் ரிட்டர்னபிள் கண்டெய்னர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் அமௌண்ட்டில் நம்ம லெஸ் பண்ணிக்கணும். ஓகே, லெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதுதான் என்னென்னா இங்கே நான் ரிட்டர்னபிளாக இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிருக்கோ அதுலேருந்து ரீஃபண்ட் ஆன அமௌண்ட்டை லெஸ் பண்ணிக்கிறாங்க. லெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வர ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நான் ரிட்டர்னபிள் கண்டெய்னர்ஸ்னே தான் அந்த இடத்துல வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? அடுத்தது வேறு என்னென்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வரிசையாக இந்த மாதிரி ஃப்ரைட்டு கமிஷனு இந்த மாதிரிலாம் வந்து எல்லா எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த ஃபார்மேட்டில் போடுற எல்லாமே கொடுத்துருவாங்க. அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்னென்னா இது வரைக்கும் நம்ம போட்ட வரைக்கும் எவ்வளோ ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள். டோட்டல் டில் நவ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் டோட்டல் காஸ்ட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டல் காஸ்ட்னால் என்னது, நம்ம இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் போடுறோன்னா ஒரு சில விஷயம் லெஸ் பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம் ஆட் பண்ணி போடுவோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, டோட்டல் காஸ்ட். கரெக்டாக? இந்த டோட்டல் காஸ்ட்டில் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் தான் அதர் எக்ஸ்பென்சஸாக.
ஓகேவா? அப்போ அதர் எக்ஸ்பென்சஸும் இங்கே ஆட் தான் வரும். ஆனால் இவங்க கொஷின் நம்பரில் அந்த அமௌண்ட்டை டேரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டோட்டல் காஸ்ட்லேருந்து 2%ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் தெரியுமா? இது வரைக்கும் போடாத, நம்ம போட்டே முடிக்கல, அதர் எக்ஸ்பென்சஸும் இங்கே தான் வரும். அப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்கோ அந்த அமௌண்ட் இங்கே போட்டுக்கோங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது இங்கே போட்டுக்கோங்க. கீழே அதையே 100ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 100ல் மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ யூ வில் கெட் த ஆன்சர் தட் இஸ் கால்ட் ஹியர். அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸில் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஈக்யூஆர்எம் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ண வேண்டியதான் டோட்டல் காஸ்ட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ட்விஸ்டட் பாயிண்ட்ஸ் தான் என்னென்னா இந்த மெட்டீரியல் ரெசிப்டில் வந்து இருக்குது. ஓகேவா கைஸ்? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ வி வில் see the next part of the chapter. Okay guys, until then this is Shweta signing off. Thank you.